அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கிறிஸ்டல்ஸில் எப்படி பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் அடுத்து 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் அப்படியே லீனியராக என்ன ஆயிருக்குன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆட்டம்ஸ் அப்படியே லீனியராக அரேஞ்ச் ஆயிருக்கு. லீனியரான வரிசை அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும், 2 பார்ட்டிகளோட அட்டாச் ஆயிருக்கும். 2 பார்ட்டிகளோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் 2 இருக்கிறதுனால அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 2. இது 1 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். அடுத்து 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீனியராக ஒன்று அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் என்ன ஆகுது, அதுக்கு மேலே அரேஞ்ச் ஆகுது. அந்த லேயர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அப்படி என்ன ஆகுது மேலே அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படியே ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அதே மாதிரி என்ன ஆயிருக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஏ டைப், மறுபடியும் ஏ டைப் என்ன ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால தான் என்ன சொல்றோம்னா இது ட்ரிபிள் ஏ டைப்னு சொல்லி சொல்றோம். ட்ரிபிள் ஏ டைப். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளையும் சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 1 2 3 4 இருக்கும். ஸோ அதனால இது என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 பார்ட்டிகல்ஸையும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வருது. அதனால இது என்னன்னு சொல்றோம், ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் இன் 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் ஒவ்வொரு பார்ட்டிகளையும் சுற்றி 4 பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. ரைட். இது ட்ரிபிள் ஏ டைப். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஏபி டைப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் லீனியரா இருக்கு. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 பார்ட்டிகல் நடுவில் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல எல்லாம் மேல இன்னொரு பார்ட்டிகளுக்கு வந்திருக்கு. இங்க ஒரு கேப் இருக்கு, அங்க ஒரு பார்ட்டிகளுக்கு வந்திருக்கு. இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதுக்கு மேல 2 பார்ட்டிகல் நடுவில் ஒரு கேப் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு பார்ட்டிகளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கேப்ஸ்ல என்ன ஆகுது அடுத்த லேயரு உட்காந்துருக்கு. ஸோ இது என்ன சொல்றோம், பி லேயர்னு சொல்றோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பெர்பெண்டிகுலர் இன்னொரு லேயர் வந்துருச்சு உட்காந்துருக்கு. ஸோ ஏ லேயரே மறுபடியும் என்ன ஆகுது ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கு. என்ன ஆகுது, ஒரே ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன சொல்றோம், ஏ லேயர். மறுபடியும் பி லேயரே ஹரிசாண்டல் பெர்பெண்டிகுலரா அது அதோட கேப்ஸ்ல உட்காந்துருக்கிறதுனால ஏபி டைப்னு சொல்லி சொல்றோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா அதை சுத்தி 6 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. ஒவ்வொரு பார்ட்டிகளையும் சுற்றி 6 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதோட சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இது என்னன்னு சொல்லுவோம், ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் சொல்லி சொல்லுவோம். ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கனால ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 2 டைமென்ஷன். ரைட். ஒவ்வொரு பார்ட்டிகளையும் சுற்றி 6 பார்ட்டிகல் இருக்கிறதுனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. அடுத்து 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட், சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். 3 டைமென்ஷனல் எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஏ டைப்பே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது, இது ஒய் ஆக்சிஸ்ல போகுது. மறுபடியும் இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனை நோக்கி இருக்கு. ரைட்டா. ஸோ இந்த இசட் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா மேலே இன்னொரு லேயர் இதுக்கு அதே மாதிரி அரேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இது ஏ டைப், மறுபடியும் இந்த சைடு ஏ டைப் போகுது, மறுபடியும் என்ன ஆகுது மேலே அடுத்து அரேஞ்ச் ஆகுது. ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு போகுது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு கியூப் மாதிரி இருக்கு. எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒரு கியூப் ஷேப்ல என்ன இருக்கு, சென்டர்ஸை கனெக்ட் பண்ணோம்னா ஒரு கியூப் ஷேப்ல அரேஞ்ச் ஆகுது. ஸோ இதை என்ன சொல்லணும்னா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அல்லது பிரிமிட்டிவ் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ரைட். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. அடுத்து இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அரேஞ்ச்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இது ஏபி டைப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஏபி டைப் இருக்கு. இது ஏ டைப், அடுத்து இது பி டைப், மறுபடியும் ஏ டைப், இது பி டைப். ஸோ இந்த பி லேயர் பார்த்தீங்கன்னா ஏயோட குழியில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு உட்காந்துருக்கு. இது டாப் வியூ, இது என்னது சைடு வியூ. இந்த மாதிரி தான் என்ன ஆகுது பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இன்னொரு லேயர் உட்கார போகுது. அது எப்படி உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காருது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது உட்காருது. ரைட். இந்த மாதிரி ஒரு லேயர் உட்காருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்க கேப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்க போறேன். ஸோ இந்த அப் ஆரோ மாதிரி இருக்கு இந்த கேப் பார்த்தீங்கன்னா. இது அப் சைடு இருக்கு, இது டவுன் சைடு இருக்கு. இது டவுன் சைடு இருக்கு. இந்த அப் சைடு இருக்கிற மாதிரி இருக்கிற வாய்டுக்கு எல்லாத்துக்குமே நான் டீன் பேர் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே என்னென்னு பேர் வைக்கிறேன், டீன் பேர் வைக்கிறேன். டவுன் சைடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஓன் பேர் வைக்கிறேன். எதுக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிய வரும். இது எல்லாத்துமே ஓ, அப் சைடு இருக்கிறது எல்லாமே டி. ரைட்.
ஸோ இந்த டி அப்படின்னு இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது, ஒரு பார்ட்டிகிள் உட்கார போகுது. இந்த டீன்னு இருக்கிற கேப் எல்லாத்துலேயுமே ஒரு பார்ட்டிகிள் உட்கார போகுது. ஸோ அதுக்கு என்ன ஆகும், ஒரு 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 வாய்டு வந்து உருவாகும். ஸோ அது அந்த வாய்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டி, அந்த டவுன் சைடு கேப் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓன்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மேலே இந்த உட்காந்துருக்க அந்த பி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி இருக்கும், கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேப்ஸ்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இது உட்காந்துருச்சு, ரைட். ஸோ இந்த ஓ இருக்கிறது எல்லாத்துலேயுமே இன்னும் கேப் இருக்க தான் செய்யுது. இந்த ஓ லேயரில் இந்த ஓன்னு கொடுத்துருக்க அந்த வாய்டுக்கு நேம் எல்லாமே ஒரு கேப் இருக்க தான் செய்யுது. இந்த டி இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த மேலே இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் உட்காந்துருச்சு, ரைட். இந்த லேயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இதான் வந்து டாப் வியூ. இந்த மாதிரி தான் இந்த ப்ளூ லேயர் இந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கு. அந்த ஓ இருக்கிற இடத்துல எல்லாமே இன்னும் கேப் இருக்க தான் செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே என்ன ஆகுது, ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த ஓ இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு கேப் இருக்கும். இந்த டி எல்லாமே அந்த கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணிடுச்சு, கீழே இருக்கிற கேப்பை ஃபில்அப் பண்ணிடுச்சு. ஸோ தட் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கு, ரைட். இது எப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். கீழே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுக்கிறணும். இது வந்து டி வந்து டெட்ராஹெட்ரல் வாய்டு. அந்த டீங்கிறதுனா என்னென்ன அர்த்தம், டெட்ராஹெட்ரல் வாய்டு. இன்னொன்று ஓங்கிறது வந்து ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இந்த வாய்டுக்கு எதுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்றத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டெட்ராஹெட்ரல் வாய்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த 3 பார்ட்டிகிள் நீங்கள் எடுத்துக்கிறணும். இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ளூ கலர் பார்ட்டிகிள் மேலே உட்காருது, ரைட். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இது பண்ணியிருக்கேன். 3 கீழே ரெட் கலர் இருக்குது, மேலே ஒன்று ப்ளூ கலர். இது வந்து டாப் வியூ, இது வந்து டாப் வியூ. இது வந்து சைடு வியூ. சைடு வியூங்கும் பொழுது கீழே 3 பார்ட்டிகிள் இருக்குது, மேலே வந்து ஒரு பார்ட்டிகிள் உட்காருது. ஸோ இது எப்படி வந்து டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெட்ராஹெட்ரல் வாய்டு ஏன்னு சொல்கிறாங்கன்னா இதோட சென்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. இதோட சென்டர், இதோட சென்டர், இதோட சென்டர், இதோட சென்டர், ஓகே. இப்படி கனெக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு டெட்ராஹெட்ரன் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், இதை டெட்ராஹெட்ரல் வாய்டுன்னு சொல்லி சொல்கிறோம், ரைட். இப்போ மறுபடியும் இந்த கேப்ஸ் இது எல்லாமே ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் எல்லாம் எப்படி இதாகுது அதையும் சொல்லி அதையும் பார்த்துருவோம், எப்படி இதாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்டிகிள், ஓகே. அடுத்து மேலே இன்னொரு பார்ட்டிகிள் உட்கார போகுது, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. மேலே இருக்கிற இந்த 3 ப்ளூ பார்ட்டிகிள். ஸோ அதைத்தான் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கன்சிடரேஷனில் எடுக்க போகிறோம். கீழே இருக்கிற இந்த 3 ரெட்டு, மேலே இருக்கிற இந்த 3 ரெட்டு எப்படி ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ரெட் பார்ட்டிகிள், இது வந்து நடுவில் இருக்கிறது ஆக்டாஹெட்ரல் வாய்டு, மேலே இருக்கிற இந்த ப்ளூ பார்ட்டிகிள். ஸோ இது எப்படி இருக்கு, இதான் வந்து டாப் வியூ. இந்த டாப் வியூ பார்த்தீங்கன்னா மேலே கீழே 3 ரெட் இருக்குது, மேலே 3 ப்ளூ இருக்குது. சைடு வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கீழே 3 ரெட்டு, மேலே 3 ப்ளூ. எப்படி இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுது, இது வந்து ஒவ்வொரு கேப்ல இந்த மாதிரி உட்காந்துருக்கு, இந்த மாதிரி சைடு வியூவில் இந்த மாதிரி உட்காந்துருக்கு. இந்த வாய்டு தான் என்ன சொல்கிறோம், ஆக்டாஹெட்ரல் வாய்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த சென்டர்ஸை கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டாஹெட்ரன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சென்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி சென்டர் கனெக்ட் ஆகும். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற சென்டர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இங்கே ஒரு சென்டர், இங்கே ஒரு சென்டர், இங்கே ஒரு சென்டர். அதே மாதிரி கீழே இருக்கிற 3 பார்ட்டிகிளோட சென்டர்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 டைமென்ஷனலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 3 டைமென்ஷனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த 3 ப்ளூ இதுவுமே என்ன ஆகுது, சென்டர் டாட் ஜாயின் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த 3 ரெட்டுமே அதோட சென்டர் டாட்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் கிடைக்குது. ஸோ இது என்ன சொல்கிறோம், அதனால ஆக்டாஹெட்ரல் வாய்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதே இது சைடு வியூவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்குது, எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ என்ன ஓவராலாக நம்மளுக்கு ஒரு ஆக்டாஹெட்ரல் கிடைக்குது, ரைட், ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சென்டர்ஸ் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிற 2 பாயிண்டோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்க பாயிண்ட்டு மேலே இருக்கிற அந்த 2 பாயிண்ட்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ
சைடில் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த டாட்டும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டாட் தான் என்னதுன்னா இந்த டாட்டும் நேரத்தில் இந்த டாட்டும், ரைட், இந்த டாட்டும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்டு கிடச்சிருச்சு. ஸோ எத்தனை க்ளோஸ்டு ஸ்பியர்ஸ் இருக்குன்றதை வச்சு எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு உருவாகும், அதே நேரத்தில் எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்டு உருவாகும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ்டு பேக் ஸ்பியர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா n டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிறோம். என்னங்கிறது 1 2 3 அத்தனை மாதிரி அத்தனை ஸ்பியர்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதை சுற்றி எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ மொத்த க்ளோஸ்டு பேக் ஸ்பியர்ஸ் 5 ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை சுற்றி எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கும், 5 வாய்டு தான் இருக்கும். டெட்ராஹெட்ரல் வாய்டு எத்தனை இருக்குன்னா 2 into 5 10 டைம்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து 5 ஸ்பியர்னா அது n டைம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டாஹெட்ரல் வாய்டு n டைம்ஸ் தான் இருக்கும். டெட்ராஹெட்ரல் வாய்டு 2n டைம்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ octahedral voids எல்லாமே octahedral voids generated will be equal to n and the tetrahedral voids equal to be 2n, right. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.